நானும் அப்பாவும் முதல்ல வந்தது ஏரி காத்த இன்னைக்கு 16/2/2017 பிப்ரவரி மாதம் வியாழக்கிழமை. இன்னைக்கு முதல்ல வந்தது ஏரி காத்த ராமர் கோயில். கார் எடுத்துகிட்டு வந்து அப்பாவை கூட்டிகிட்டு வந்தேன். ஃபஸ்ட்டு பார்த்த கோயில் இப்போ ஏரி காத்த ராமர் கோயில். அப்பா நமஸ்காரம் பண்ணுறாரு, இதை பண்ணுறாரு. இனிமேல் கிளம்ப போகிறோம், கோயிலுக்குள்ளே நுழைய போகிறோம். இப்போது நானும் அப்பாவும் வந்த கோயில் வந்து அரங்கநாத சுவாமி கோயில். மணலூர்பேட்டையிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டரில் வந்திருக்கு இந்த கோயில். அந்த கோயிலுடைய கோபுரம் இது. ரா 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 லாக் பண்ணி வச்சுப்பா. இப்போ அந்த கோயிலுடைய கோபுரம் பழசு. இது அரங்கநாத சுவாமின்னு, ரங்கநாத சுவாமி. அப்பா நான் வந்தாச்சு. இங்கே திருக்கோயிலூர் போயின்னு இருந்தால் திருக்கோயிலூருக்கும் 2 கிலோமீட்டருக்கு முன்னால் ரைட் சைடில் அரங்கநாத சுவாமி மணலூர்பேட்டைன்னு போட்டிருந்தது. சரி, பார்த்துட்டே போயிடலாம், அப்பாவும் நானும் பார்த்துடலான்னு இதான் அப்பா கும்பிட்டுட்டே இருக்காரு. பழைய கோயிலாம் இது. ஆதி அரங்கநாத சுவாமி கோயிலாம். ரங்கநாத சுவாமி கோயிலை விட பழசுன்னாங்க. நவபாஷாணத்திலே செஞ்ச பெருமாளாம் இது, அது வேற சொல்லியிருந்தாங்க. அந்த கோயிலுடைய என்ட்ரன்ஸ் இதான், இது என்ட்ரன்ஸ். இப்போது நானும் அப்பாவும் வந்த கோயில் திருவிக்கிரம பெருமாள் கோயில் வந்து திருக்கோயிலூரில் இருக்குது. இந்த திருக்கோயில் கரெக்டாக 12:30 மணிக்கு கோயில் மூடிடுவாங்க. நாங்கள் அலறி அடிச்சுன்னு வந்தோம், வந்து சாமியை பார்த்துட்டோம். கடைசியாக மூடுற நேரத்தில் வந்தோம், சாமியை பார்த்தாச்சு. அந்த கோவில் கோபுரம் இது. இந்த அப்பா உக்காந்துக்கிறாரு, கார் லாப்பில் உக்காந்துக்கிறாரு. அப்பா இதை காரில் உக்காந்துக்கிறாரு. நெக்ஸ்ட்டு நாங்கள் கிளம்பணும், அடுத்த கோயிலுக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டோம். இப்போ நானும் அப்பாவும் வந்த கோயில் வந்து வீரட்டேஸ்வரர் பெரியநாயகி உடனுரை வீரட்டனேஸ்வரர் திருக்கோயில். இந்த கோயிலில் பிரதான பைரவர் தலம் 2வது வீரட்டானம். இந்த கோயிலில் இந்த அப்பா வந்து படுத்துட்ருக்காரு. இன்னும் கோயில் திறக்கலை, 4 மணிக்கு தான் திறப்பாங்க. அதான் வெயிட் பண்ணுறோம். கோவில் கோபுரம் ஜஸ்ட் டைம். இப்போ நானும் அப்பாவும் வந்த இடம் வீராட்டேனீஸ்வரர் கோயில். அந்த வீராட்டேனீஸ்வரர் கோயிலில் அம்மன் சந்நிதி, பெரிய நாயகி. அந்த அம்மன் சந்நிதியை சுற்றிட்டு வரோம். அம்மன் சந்நிதியை சுற்றுறோம். அம்மன் சந்நிதியை சுற்றி வரோம். இந்த அப்பா சுற்றி வராரு. இது ரொம்ப சிறப்பு வாய்ந்த சந்நிதி. இதெல்லாம் படிக்கும்போது தான் தெரிஞ்சுது. ஔவையாருக்கு விநாயகர் அகவல் பாடி ஔவையாரை சிவபெருமானுடைய கைலாயத்தில் சேர்த்த பெரிய கணபதி இந்த கோயிலில் தான். அப்பா இது பண்ணது அவரோட இதெல்லாம் தலைவரில் ஃபோட்டோ பிடிச்சிருக்கான். அந்த இது தலைவரலாறு என்ன இதுன்னு அப்புறம் நெட்டில் போய் பார்க்க வேண்டியதுதான். இந்த கோயில் அம்மன் சந்நிதி. நடனம் ஆடுற பிள்ளையார். அப்பா வீராட்டேஸ்வரர் கோயிலை சுற்றி வராரு. அந்த பிராகாரம், அந்த பிராகாரத்தை நாங்கள் சுற்றிட்டு வரோம். நல்ல பழைய கோயில் இது, ரொம்ப பவர்ஃபுல்லான கோயில். இதை பார்க்கும்போது தான் தெரியுது. அந்த அம்மன் ரொம்ப அழகாக இருந்தது, பெரிய நாயகி தாயார். அப்பா சுற்றுறாரு. யாக சாலை.
திருக்கோயிலூர். இது அரச மரம். அது அரச மரம். அருமையா இருக்கு. யார் செருப்பு வச்சப்பா கோயில் திருப்பணி பண்ணிட்டே இருக்காங்க. நாகருங்க. மூலத்தோ பிரம்ம ரூபாய மத்தியத்தோ விஷ்ணு ரூபி நானும் அப்பாவும் அந்த இடம் கைலாசநாதர் கோயில் விழுப்புரத்தில் வந்து பார்த்துருக்கோம். அந்த கோயிலுடைய இது அப்பாவும் நானும் வந்திருக்கோம். இது அடுத்தது வாலீஸ்வரர் கோயிலுங்கிற பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்குன்னாங்க. அது உள்ளே போகணும். அதை போய் வாலீஸ்வரனை போய் பார்த்துடலாம். இது விழுப்புரத்தில் இருக்குது. నిన్న నైట్ తిరువెన్నైనల్లూరు ఆ గుడికి పోతుంది. நானும் அப்பாவும் நேற்று நைட்டு திருவெண்ணைநல்லூர்னு ஒரு கோயிலுக்கு போனோம். வெண்ணைநல்லூர் அந்த கோயில் மொபைலில் பேட்டரி டவுன் ஆனதுனால ஆஃப் ஆகி போச்சு. அதனால் ஒரு ஃபோட்டோ கூட எடுக்க முடியல. ராத்திரி பார்த்தது வெண்ணைநல்லூர். ஸோ இப்போ காலைல எழுந்திரிச்சிட்டோம். உளுந்தூர்பேட்டை வந்திருக்கோம். ஒரு டிக்கெட்டில் உக்காந்துருந்தோம். உளுந்தூர்பேட்டை ஜங்ஷன் கிட்ட நிற்கிறோம். இதான் இப்போ கிளம்ப போகிறோம் கோயில்களுக்கு. போய் நேராக குளிச்சுட்டு டிஃபன் சாப்பிட்டு கிளம்ப வேண்டியது தான். இப்போ நானும் அப்பாவும் வந்த இடம் வந்து விருத்தாச்சலம் விருத்தகிரீஸ்வரர் கோயில். அந்த கோயில் கோபுரம் இது. அந்த கோயிலுக்குள்ளே என்டர் ஆக போகிறோம். இங்கே பக்கத்தில் எத்தனை கோயில் இருக்குதுன்னு பார்க்கணும். விருத்தகிரீஸ்வரர் கோயில். காலையில் விருத்தாச்சலம் முதல்ல வந்த உடனே பார்த்தோம் அந்த கோயில் கோபுரத்துடைய தேர் இது கோயில் இது. இப்போ வந்துகிட்டே இருக்கார் அப்பா பேக் எடுத்துட்டு. கோயிலுக்குள்ளே என்டர் ஆகணும். இதான் விருத்தகிரீஸ்வரர் விருத்தாச்சலம் கோயில் வந்து விருத்தகிரீஸ்வரர் கோயிலில் விருத்தகிரீஸ்வரில் இது காமிக்கலிங்கம், யோகலிங்கம், லிங்கம். விருத்தகிரீஸ்வரர் கோயில். இந்த விருத்தகிரீஸ்வரில் ஆகமலிங்கம், தாரணலிங்கம், அஜிதலிங்கம், ஆர்ஜிதலிங்கம், தீப்த ஆகமலிங்கம், பிள்ளையாறு, சூக்ஷ்மகலிங்கம், சகசிரலிங்கம், இந்த பக்கம் ஹேம்சலிங்கம், வள்ளிநாயகி, முருகர். ஏன் முருகர் அழகான முருகர். இந்த முருகர் பாருங்க எவ்வளோ அருமையாக இருக்கார். இந்த கோயில் வீடியோ இது. அப்பா அதை உட்காந்துருக்காரு. அப்பா உட்காந்துருக்காரு. ஆகமலிங்கம், எல்லா லிங்கங்கள் ஃபுல்லாக இது ஃபுல்லாக லிங்கம். சண்முகர் முருகன். இவ்வளோ அருமையான முருகன், அழகான முருகன். கமலிங்கம், அப்பா உட்காந்துருக்காரு. முருகன் நானும் அப்பாவும் வந்த இடம் ஸ்ரீமுஷ்ணம்னு அந்த பெருமாள் கோயிலுக்குள்ளே என்டர் ஆகிட்டோம். அப்பா நமஸ்காரம் பண்ணுறாரு. இந்த உள்ளே நுழைய போகிறோம்.
இதுதான் அந்த கோயிலுக்குள்ளே நுழையிறோம். அப்பாவும் நானும் உள்ளே வந்துட்டோம். இப்போது நானும் அப்பாவும் வந்த கோயில் வந்து பூவராக சுவாமி ஸ்ரீ முஷ்ணம் அந்த கோயில். அந்த கோயிலுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். அந்த கோயிலுடைய இது இந்த அப்பா சுற்றிக்கிட்டே இருக்காரு. இப்போ நானும் அப்பாவும் வந்த இடம் வந்து சிவபுரம் சிவகுருநாத சுவாமின் கோயில். இது மெயின் ரோடு சாக்கோட்டைன்னு பேர். சாக்கோட்டைன்ற ஊரில் இருக்குது. இது மெயின் ரோட்லேருந்து உள்ளே ஒரு 5 கிலோமீட்டர் உள்ளே வந்தோம். அந்த கோயிலுக்குள்ளே நுழைய போகிறோம். அந்த கோயில் கோபுரம் இது. இந்த அப்பா நிற்கிறாரு. நாங்கள் வந்து கார் இதை பின்னால். சிவன் கோயில் சிவபுரி. இந்த சிவன் கோயிலை சுற்றி வராரு. ஒவ்வொரு சன்னிதியாக நமஸ்காரம் பண்ணிகிட்டே இருக்காரு. அந்த கோயிலுடையது லிங்கோத்பலர் முருகனை நமஸ்காரம் பண்ணுறாரு. கஜலக்ஷ்மி நல்ல அருமையான கோவில் இது. சூப்பர் கோவில். கஜலக்ஷ்மி சந்நிதி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் நானும் அப்பாவை பார்த்த இடம் கோயில் வந்து கரு வளர்த்த நாயகி அகஸ்தீஸ்வரர் கோயில்னு. சாக்கோட்டையிலேருந்து உள்ளே ஒரு 2 கிலோமீட்டர் உள்ளே வரணும். அந்த கோயில் பார்த்தோம். அதுக்கு முன்னால் நாங்கள் என்ன பார்த்தோம்னா எங்கடா அது அந்த கோயிலில் நான் ஃபோட்டோ எதுவும் எடுக்கலை. ஆனால் இந்த ஃபோட்டோ மட்டும் எடுத்தேன். நான் வீடியோ ரெக்கார்டிங் அப்பா கூட எடுக்கலை. திருக்கலையநல்லூர் கும்பகோணம் அமிர்தவல்லி உடனுரை அமிர்த கலசநாதர்னு பேர். அந்த கோயிலுக்கு போனோம். கருக்குடி மருதாநல்லூர் கோயிலில் இப்போது வர்ற வழியில் கோயில் மூடி இருந்ததுன்னு அப்படியே வந்துட்டோம். இப்போ திறந்துட்டாங்க. மருதாநல்லூர் கோயில் அத்வைத நாயகி உடனுரை கருக்குடிநாதர். அந்த சாமியை பார்க்கணும். சிவபுரம் இப்போ ஏற்கனவே பார்த்துட்டோம். நான் அரிசிக்கரை புத்தூர் போல, அழகாபுத்தூர்னு சொல்லுவாங்க. அரிசிக்கரை புத்தூர் அந்த கோயில் போல. இது கும்பகோணம் டு சிவபுரம் திருவாரூர், கும்பகோணம் டு திருவாரூர் சாலையில் சாக்கோட்டில் இருக்குது. சிவபுரம் சிவகுருநாத சுவாமி திருக்கோயில். ஆரியாம்பாள் உடனுரை சிவகுருநாத சுவாமி. அதான் அந்த கோயில் பார்த்தாச்சு. சிவபுரம் பார்த்தாச்சு. வரும்போது திருக்கலையநல்லூர் கும்பகோணம் பார்த்தாச்சு. திருக்கலையூர் அமிர்தகடேஸ்வரர் அமிர்தவல்லி உடனுரை அமிர்த கலசநாதர் அந்த கோயில் பார்த்துட்டோம். அப்புறம் கற்குடி மருதாநல்லூர் கோயில் வரும்போது மூடி இருந்தது. அதை தாண்டி கருவளர்த்த நாயகி அம்மன் அகஸ்தீஸ்வரர் கோயில்னு அந்த சாமியை பார்த்தோம். அகஸ்தீஸ்வர சுவாமி இது. அந்த அம்மனை பார்த்துட்டு அந்த கரு வளர்த்த நாயகி அந்த அம்மன் சூப்பராக கோயில். அந்த கோயில் எதுவும் நான் ஃபோட்டோ எதுவும் எடுக்கல. அப்பா கூட இருக்காரு. அப்போ எடுக்கல. இப்போ கருக்குடி மருதாநல்லூர் சர்க்குணலிங்கேஸ்வரர் திருக்கோயில். அந்த கோயில் இப்போ திறந்துருவாங்க. இந்நேரத்துக்கு திறந்துருப்பாங்க. இங்கே நாமக்கோவிலுமே இருக்கு. நானும் அப்பாவும் வந்த கோயில் வந்து அரிசிக்கரை புத்தூர் அழகாபுத்தூர்னு சொல்லுவாங்க. அந்த அழகாபுத்தூர் சிவன் கோயில். அப்பா அந்த கிளம்பிட்டார். காரை விட்டு இறங்கிட்டார். இதான் அந்த கோயில். அந்த கோயிலுடைய கோபுரம். அது துவஜஸ்தம்பம்லாம் வருது. அப்பா கிளம்பிட்டு உள்ளே போகிறோம். இப்போ நானும் அப்பாவும் வந்த இடம் திருநாரையூர். அந்த கோயில் மெயின் ரோட்லேருந்து உள்பக்கமாக இருக்குது. அந்த சாக்கோட்டை போகிறதுல இதோ காரை விட்டு அப்பா இறங்கிட்டார். இந்த கோயிலுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆக போகிறோம். திருநாரையூர். இப்போ நானும் அப்பாவும் வந்த கோயில் வந்து நாச்சியார் கோயில்னு பெருமாள் கோயில். பெருமாள் கோயிலுக்குள்ளே நுழையிறோம். பெருமாள் கோயில் குளம் இது. இந்த அப்பா இருக்காரு. நாச்சியார் கோயிலுக்குள்ளே நுழைய போகிறோம். பெருமாள் கோயில். இந்த நாச்சியார் கோயில் வந்து திருநாரையூர் அந்த இது பார்த்துட்டு அதுலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டருக்குள்ளே வருது. இது நாச்சியார் கோயில் உள்பக்கமாக வரும். திருநாரையூர் கோயில் பக்கத்தில் ஒரு சந்து வருது. அந்த சந்து வழியாக 1/2 கிலோமீட்டர் வரணும். அந்த காரணத்தில் இங்கே பெருமாள் கோயில் இருக்குது. நானும் அப்பாவும் வந்து திருச்சேரியில் சாரநாத பெருமாள் கோயில் வந்தோம். இதுக்கு முன்னால் சீனிவாச பெருமாள் கோயில் பார்த்தோம். திருச்சேரியில் அடுத்தது சிவன் கோயிலுக்கு போகணும். அடுத்த கோயில் கிளம்பிகிட்டே இருக்கும். இப்போ நானும் அப்பாவும் வந்த கோயில் பந்தாடு சமேத
நாயகி சமேத கோடீஸ்வரர் சுவாமி திருக்கோயில் திருக்கோட்டையூர்னு பேர். அந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். இதோ கார்லேருந்து இறங்கிட்டோம். அப்பா உள்ள கோயிலுக்குள்ளே என்ட்ரு ஆக போகிறோம். இங்கேயே குளிச்சிட்டோம். இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை இறங்கிட்டோம். இதோ வந்துட்டப்போ இது கோயிலுக்குள்ளே இப்போ நுழைய போகிறோம். இப்போ நானும் அப்பாவும் வந்தது சுவாமிமலை முருகன் கோயில். இதோ அங்கே கோட்டையூர் பார்த்துட்டு நேராக சரி ஆந்த வேல திருவையாறு போகிற வழி. கோட்டையூர்லேருந்து கிளம்புனோடனே ஒரு கிலோமீட்டர்லேயே சுவாமிமலை வருது. சுவாமிமலை. ஸோ அப்படியே அப்பா அதை முன்னால் நடந்து போயிட்டே இருக்கார். இதோ சுவாமிமலை கோபுரத்தினுடைய இது அதை உள்ள என்ட்ரன்ஸ் ஆகுது. இதை நான் கோயிலுக்குள்ளே போகிறேன். இப்போது நானும் அப்பாவும் வந்த கோயில் வந்து கஜேந்திர வரதராஜ பெருமாள் கோயில் 108 திவ்ய தேசத்தில் இது ஒன்று. இப்போ அந்த வேலை வந்தது திங்களூர் அந்த திருவையாறு போகிற வழியில் உள்ள ஒரு 1/2 கிலோமீட்டர் உள்ளே போகும்போது சந்திரனுடைய ஸ்தலம் போகிறதுக்கு முன்னால் வருது. அது 108 திவ்ய தேசத்தில் இது ஒன்று. ஸோ அதனால் அதை பார்த்துட்டே போகலான்னு சொல்லிட்டு நினச்சி வந்துட்டோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் கஜேந்திர பெருமாள்னு ஒரு கோயில் பார்த்தோம். கஜேந்திர வரதராஜ பெருமாள். அது வந்து 108 திவ்ய தேசத்தில் அது ஒரு 9வது திவ்ய தேசம். அது இதுக்கு முன்னால் 2, 3 பெருமாள் பார்த்தது அதுவும் 107 திவ்ய தேசத்தில் தான். ஒன்று 21வது திவ்ய தேசம், ஒன்று 12வது திவ்ய தேசம்னு நினைக்கிறேன். இப்போ நானும் அப்பாவும் வந்த கோயில் வந்து அருள்மிகு குலை வணங்கிநாதர் வட குரங்காடுதுறை அனு பேர். வாலி பூஜித்த கோயில் இது. இது பாடல் பெற்ற ஸ்தலம். வட குரங்காடுதுறை திருவையாறு போகிற வழியில் வரும். அப்பா உள்ளே போயிட்டார் கோயிலுக்குள்ளே. இப்போது நானும் அப்பாவும் வந்த கோயில் வந்து திருப்பயணம். ஆபத் சகாயேஸ்வரர் சுவாமி கோயிலும் திருப்பயணம் திருவையாறு மாவட்டம் மூவரால் பாடல் பெற்ற ஸ்தலம் இது. அந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். இப்போது நாங்கள் வந்த கோயில் வந்து ஐயாரப்ப சாமி திருவையாறில். இந்த அப்பா கிளம்பி போயின்னுக்கிறாரு. அந்த கோயிலுடைய கோபுரம் இது. ஐயாரப்ப சாமி பக்கத்துலேயே ஆட்கொண்டார். இல்லை வேண்டாம் ஆட்கொண்டார் சாமி. அடுத்தது ஆட்கொண்டார் சாமி பக்கத்தில் ஐயாரப்பர் பஞ்சநதீஸ்வரன் சொல்லுவாங்க. அந்த கோயில் கோபுரம் வில்லேந்திய வேலவர் சந்நிதி. இது வந்து திருவையாறில் ஐயாரப்பர் கோவில் பஞ்சநதீஸ்வரன் சொல்லுவாங்க. அந்த கோயிலில் முருகன் வந்து வில்லு அம்போடு இருக்கார். அந்த சந்நிதி இது. நானும் அப்பாவும் வந்து காத்துனுக்குறோம். என்னன்னா திருப்பந்துருத்தின்னு அந்த திருப்பந்துருத்தி கோயில் வாசலில் காத்துட்ருக்கோம். மணி 4 மணிக்கு தான் கோயில் திறப்பாங்கன்னாங்க. 4, 4:15 தான் திறப்பாராம் ஐயர். சரி அது வரைக்கும் உக்காந்துன்னுக்குறோம். காரில் உக்காந்துருக்குறோம். அப்போ அதோ இங்கே மறு நேரில் தான் இருக்கார். அதோ வந்துகிட்டே இருக்கார். நான் காரில் உக்காந்துருக்குறேன். அதோ வர்றார் அவர். அதோ வந்துன்னே இருக்கார். சொன்னால் கேட்க மாட்டேன்றாரு. டவல் எங்கேயோ காரை போட்டாராம். அதை எடுத்துகிட்டு வரணும். தூக்கி போடுப்பான்னா அதையும் கேட்க மாட்டேன்றார். 10 ரூபா டவலுக்கு இவ்வளோ தொல்லை. பசங்க விளையாண்டுக்கிறான். లేదు దజుడు. இப்போ நானும் அப்பாவும் நிற்கிற இடம் பூந்துருத்தி எத்தேஸ்தினி பூந்துருத்தி சுவாமி அந்த கோயிலுக்குள்ளே இருக்கும். திருப்பூந்துருத்தி அப்பா நமஸ்காரம் பண்ணுறாரு. எல்லாம் முடிஞ்சிடுத்து. அடுத்த கோயிலுக்கு நாங்கள் கிளம்பிகிட்டே இருக்கோம். நெக்ஸ்ட்டு எங்களை எடுத்த வாட்ச்மேன் உட்காந்துட்டு இருக்கோம். அவர் தான் கோயில் திறந்து விட்டார். நானும் அப்பாவும் வந்த கோயில் வந்து திருசோற்றுத்துறை அந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். அந்த கோயில் வாசலில் அப்பா உட்காந்துருக்காருன்னு ஐயர் திறக்கவே இல்லை. இன்னும் ஐயர் திறக்கலை. இன்னொரு 5 நிமிஷத்தில் வர. பக்கத்துலேயே தான் ஐயர் வீடு. போய் குரல் கொடுத்துட்டோம். இன்னொரு 5 நிமிஷத்தில் வரேன், நீங்கள் அங்கேயே இருங்கன்னாரு. திருவேதிக்குடி இதுக்கு முன்னால் வந்தப்பையும் ஐயர் வரல. ஆனால் இந்த தடவை கோயில் திறந்துருந்தது. சாமி மூலஸ்தானம் சாமி பார்க்க முடியல. கோயில் பிராகாரம்லாம் சுத்த முடியும். மிச்சம் இருக்க சாமிகள்லாம் பார்க்க முடியும். அம்மனையும் பார்க்க முடியல. மூலஸ்தானத்தை பார்க்க முடியல. இது 2வது தடவை மிஸ் ஆகி போச்சு. திருவேதிக்குடி வேதபுரீஸ்வரர். இந்த அம்மன் மங்கையர்க்கரசி. அந்த தாய். இந்த தாயும் பார்க்க முடியல. சரி எங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லை. திருச்சோற்றுத்துறை இதுக்கு முன்னால் பார்த்தோம். அந்த சுவாமியை பார்த்தாச்சு. இந்த கோயிலை இந்த அப்பா பேசிகிட்டு இருக்காரு.
சரி, நம்ம நாங்கள் அடுத்த கோயிலுக்கு கிளம்ப வேண்டியது தான். இந்த தடவை அதிர்ஷ்டம் இல்லை எங்களுக்கு. புண்ணியம் பண்ணியிருக்கிறோம். ஐயர் வந்துட்டாரு, கோயில் திறந்துட்டாரு. திருவேதிக்குடி சுவாமியை பார்த்துட்டோம், அம்மனையும் பார்த்தாச்சு. இப்போ கிளம்பிகிட்டே இருக்கோம். ஐயோ, ஐயோ, டோர் అని తెరిచేస్తున్నా. சரி 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 சரி. இப்போ நானும் அப்பாவும் வந்த இடம் திருவலஞ்சுழி வெள்ளை விநாயகர் ஆலயம். அதான் திருவலஞ்சுழின்னு சொல்லுவோமே அந்த கோயில். அப்பா உள்ளே போயிட்டாரு. இதோ நான் நின்றுட்டு இருக்கேன். நானும் அப்பாவும் வந்த இடம் திருவலஞ்சுழி வெள்ளை விநாயகர் பிரம்மநாயக சமேத கபர்தீஸ்வர சுவாமி திருக்கோயில். அதான் வெள்ளை விநாயகர் கடல் நுரையில் செஞ்ச பிள்ளையார். அப்பா உள்ளே போயிட்டார். இப்போ நானும் அப்பாவும் வந்த கோயில் திருப்பங்கூர் சிவன் கோயில். 274 பாடல் பெற்ற ஸ்தலத்தில் இது ஒன்று. நந்தனாருக்காக நந்தி விலகிய இடம். வைத்தீஸ்வரன் கோயிலேருந்து ஒரு 4-5 கிலோமீட்டருக்குள்ளே வரும். ஆப்போசிட்டாக உள்ள ரோடு. இது அப்பா வந்துட்டாரு. இதோ நான் வந்த வண்டி, என் கார் இது. இந்த அந்த கோயிலுடைய கோபுரம், இந்த கோயிலுடைய கோபுரம் அந்த இது. அப்பா உள்ளே நுழைஞ்சிட்டு இருக்காரு. நான் அதை உள்ளே போகிறேன். இப்போ நானும் அப்பாவும் வந்த கோயில் வந்து புதனுடைய ஸ்தலம். திருவெண்காடு புதனுடைய ஸ்தலம். திருப்பங்கூர், இதுக்கு முன்னால் திருப்பங்கூர் போனோம். திருப்பங்கூரில் அவரை சுவாமியை பார்த்தோம். அதுக்கப்புறம் செவ்வாய் ஸ்தலம் பார்த்துட்டு ஸ்வேதாரண்யேஸ்வர சுவாமி, இதான் புதனுடைய ஸ்தலம். இங்கே வந்திருக்கோம். அப்பா உள்ளே போய்க்கிறாரு. இதை நான் போகணும். நானும் அப்பாவும் வந்தது கேத்து ஸ்தலம், கீழ்பெரும் பள்ளம், அந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். சுவாமி தரிசனம் முடிச்சிட்டோம். நேராக இனிமேல் சென்னைக்கு தான். லாஸ்ட்டு இன்னைக்கு திங்கக்கிழமை, வியாழக்கிழமை கிளம்புனோம். இன்னைக்கு திங்கக்கிழமை ரிட்டர்ன். எல்லா கோயிலும் பார்த்துட்டு அப்பாவுக்கு தான் கொஞ்சம் உடம்பு முடியல, ரொம்ப டயர்ட் ஆகிட்டாரு. சிதம்பரம் பார்க்குறேன்னு சொன்னேன், வேண்டாம் என்னால் முடியல, வீட்டுக்கு போயிடலான்ட்டாரு. ஸோ நேராக சென்னைக்கு கிளம்புறோம். திருவான்மியூர் நெக்ஸ்ட் ஸ்டார்டிங். கார் எடுக்க வேண்டியது தான். இளநீர் தாத்தாவா? இளநீர் தாத்தாவா? இளநீர் இளநீர் వద్దా? కారు ఎక్కువ. இதான் என் காரு. அப்பா ஏற போகிறாரு. அவர் ஏறிட்டார். இனிமேல் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். நீ ஸ்டார்ட் பண்ணோம் சென்னைக்கு.